வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் மிதுன் அவர்களது கதை முடிந்ததா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதாவது சண்முகம் இன்றைக்கு ஒரு செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது குடும்பத்தினர்களிடம் ஒப்படைப்பதற்கு இடையூறாக இருக்கின்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை அவர் நீக்கி வருகிறார். ஆரம்பத்தில் சசிகலா, தினகரன், OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களை தொடர்ந்து இப்பொழுது எங்கள் மீது குறிவைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அவரது மகன் மிதுன் அவர்களை அதிமுகவிற்குள் முக்கியமான பதவிகளை கொண்டு வர வேண்டும் என்பதையும், திமுகவை போல வாரிசு அடிப்படையில் அடுத்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துள்ளார். இதை எதிர்த்து நாங்கள் கேள்விகளை கேட்டால் எங்கள் மீது எடப்பாடி நடவடிக்கை மேற்கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டை தற்பொழுது சண்முகம் அவர்கள் முன்வைத்துள்ளார். அதிமுக தோல்விற்கு காரணம் தொண்டர்கள்தான், வெற்றிக்கு காரணம் எடப்பாடிதான் என்பதுதான் இதுவரைக்கும் எடப்பாடி கூறி வருகிறார். கிட்டத்தட்ட 2019 இருந்து 2026 வரைக்கும் தொடர் தோல்வியேதான் அதிமுக தழுவியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியுள்ள பொதுச்செயலாளராக இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக வெற்றியடைந்திருக்கும் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது கைப்பற்றியிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்தினாலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாலும் அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டார் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களும் தற்பொழுது சண்முகமும் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதோடு சண்முகம் அவர்கள் அடுத்த மிக முக்கியமான தகவலையும் தெரிவித்துள்ளார். OPS அவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும். தனது மகனை அதிமுகவிற்குள் கொண்டு வந்து முக்கிய பொறுப்பை கொடுத்துவிடலாம். எடப்பாடிக்கு அடுத்து இளம் தலைமுறை OPS அவர்கள் இல்லாத இடத்தை எடப்பாடி பழனிசாமியின் மகன் நிரப்பிவிடுவான் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆனால் நிச்சயம் மிதுன் அவர்கள் அதிமுகவிற்குள் வரலாம். ஆனால் எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அவரால் வர முடியாது, அவரை நாங்கள் வரவிட மாட்டோம் என்பதை தற்பொழுது சண்முகம் அவர்கள் கூறியுள்ளதால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்களது கதை முடிந்துவிடும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் கூறப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சண்முகம் அவர்கள் கூறுவது சரியா?